தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து அதிமுக எச்சரித்தும் அதை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாத திமுக அரசு 99% நிறைவேற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி வரை கஞ்சா பொருட்கள் விற்பனை கொடிக்கட்டி பறப்பதாக கூறினார். டாஸ்மாகில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு திமுக அரசுதான் எனவும் விமர்சித்தார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மொடக்குறிச்சியில் குடிமராமத்து திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும், கொடுமுடியில் இருந்து காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர் திமுக ஆட்சியில் வரி விலைவாசி உயர்வு குறித்தும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஒரு மாநிலம் ஒரு நாடு என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் பிரதான எதிர்க்கட்சி சொல்கின்றதை முழுமையாக கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம். இந்தியாவிலேயே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகின்ற மாநிலமாக உருவாகிவிட்டது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழல், ஊழல் ஊற்றுகள் திமுக. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அன்று ஏற்பட்டு இன்று வரை அந்த ஊழலை தடுக்க முடியல. திமுக ஆட்சி வருகின்ற பொழுதெல்லாம் எல்லா துறைகளிலும் ஊழல் கொடிகட்டி பறக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.